தனுசு சிவன் வழிபாடு, இந்திராட்சி கவசம், சிவமந்திரங்கள், கோளர் பதிகம், ஓம் நமச்சிவாய் என்ற மூலமந்திரம், பிபி பார்த்துக்கணும், கழுத்து பார்த்துக்கணும், தைராய்டு பார்த்துக்கணும், சுகர் பார்த்துக்கணும். சுகரால் யூரினரி நிறைய இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய ராசியில் தனுசு வரும். அர்த்தாஷ்டம சனி இருக்குது. எக்ஸசைஸ் தயவுசெய்து பண்ணிவிடுங்க. அவ்வளோ பிடிச்ச எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவங்க. ஒரு 4-5 வருஷமாக கண்டுக்கிறதே கிடையாது. இவங்க ஹெல்த்தை பற்றியே கண்டுக்கிறது இல்லை. எதனால பரவாயில்லப்போ எல்லோரும் 100 வயசு வாழ போகிறாங்களான்னு தத்துவம் பேசக்கூடியவங்க. ஆனால் ரொம்ப நல்லவங்க, நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, குடும்பத்துக்காகவே வாழ்வாங்க, நட்புக்காகவே வாழ்வாங்க, எல்லா லெவலையும் தாங்கி நிற்பாங்க. அதே சமயம் சின்ன விஷயத்துக்கு கூட கொஞ்சம் சென்சிட்டிவ் ரேஷியோ அதிகம். அதனால் தனுசு ராசியில் மூலம் என்ற நட்சத்திரம் இருக்கிறனால விநாயகர் வழிபாடு இவங்களுக்கு, அம்பாள் வழிபாடு எப்பவுமே பெருமை தரும். இந்த வருஷம் சிவன் பிடிச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மற்றபடி இவங்களுக்கு விநாயகரும் அம்பாளும், அம்பாள் பிரியர்களாக இருப்பார்கள். அதே சமயம் நிறைய நல்லது நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், திருமண தடைகள், புத்திர சந்தான சரிகம், 8ஆம் இடத்தில் இது இருக்கிறனால, குரு வரனால ஜூன் மாதத்துலேருந்து கொஞ்சம் மன அழுத்தம் வரும். ஆனால் மன அழுத்தம் வந்தாலும் குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் தனம், குடும்பம், வாக்கு அனுகூலம் ஏற்படும். 3ஆம் இடத்தில் ராகு ஸ்பெஷலாக இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கிறனால பெரிய ஏற்றம் பெறுவார்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பெறுவார்கள். டக்கு டக்குன்னு நல்ல காரியம்லாம் நடக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறுவார்கள். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவார்கள். கடல் கடந்து தொழில், கடல் கடந்து வீடு நிலம் வாங்கிறது, கடல் கடந்து உத்தியோகம் ஆரம்பிக்கிறது, டக்கு டக்குன்னு ட்ராவல் ஆரம்பிக்கிறது, மலை பிரதேசங்களில் எல்லா விஷயத்தையும் கிடைக்கிறது. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எடுத்த காரியங்கள் எல்லாம் ஜெயம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிறைய விஷயங்கள் அர்த்தாஷ்டம சனியில் உடற்பயிற்சி செய்து கொண்டு அனுமனை வழிபாட்டு பண்ணு, சிவனை பிடித்து கொண்டு முன்னேறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் விட்டு விடாதீர்கள். அதை வீடு கட்டுறது, நலம் பண்ணுறதெல்லாம் அதிகமாக வாங்குவாங்க. ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய ராசியில் வரும். ஸோ எல்லாமே யோக பலம் அதிகமாக பெறுவதனால் கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். பெற்றோர் பெரியோரோட தேகாரைக்கும் ரொம்ப பார்த்துக்கணும். டெய்லி பேரண்ட்ஸோட பேசுகிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும்.